விமானப்படை தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் களை கட்டிய விமான சாகச நிகழ்ச்சி. விமானப்படை தலைமை தளபதி AP சிங், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டுகளிப்பு. கண்ணுமை காணொளிகளுக்கு தயாராகுங்கள். உங்கள் முன்னால் ஹார்வர்ட் விமானம் ஒரு பலத்த கைதட்டல். சென்னை வீரர்கள் நடத்தும் சாகசங்களை பார்க்கையில் கடலின் ராஜமீன் கூட துள்ளி குதிக்கிறது. நாமும் வானம் வரை செல்ல வேண்டும் என்று Captain M. Surendran with Wing Commander MV Sri Harsha to his left and Wing Commander CS Chauhan. AEWNC மற்றும் 2 MiG-29 போர் ரக விமானம் உங்கள் முன்னால். விமான சாகசங்களை கண்டுகளிக்க வேலையும் பொருட்படுத்தாமல் மெரினாவில் குவிந்த லட்சக்கணக்கான மக்கள். மெட்ரோ ரயில்களில் கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளம். சென்னை மெரினாவில் ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலம் தரையிறங்கிய விமானப்படை வீரர்கள் தீவிரவாதிகளை பிடிப்பது போன்ற ஒத்திகையில் ஈடுபட்டு அசத்தல். As with immense pride and purposeful strides, the Mi-17 V5 இரண்டு நட்பு ஜோடிகள் சென்ட்ரி சைலன்சிங் ப்ரொசீஜர், 4 நட்பு ஜோடிகள் உள்வளையத்தை பாதுகாத்து இலக்கு. They silence the sentries, absolutely capturing them. The Garuds have entered the building and heavy fire. கட்டிடத்திற்குள் நுழைந்துள்ளனர். விமான சாகச நிகழ்ச்சியில் சேர, சோழ, பாண்டியர் உள்ளிட்ட தமிழ் பெயர்களில் அணிவகுத்த விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள். தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலித்த வான் சாகசங்கள். Making the aircraft stand on its tail. There you see 30 tons of machinery and 2 humans stationary in the sky. Dispensing flares, heralding the festive season in the skies of Chennai. And now, as the name suggests, she slides forward and downward. This maneuver shows the சென்னை மெரினா கடற்கரையில் அதிவேகமாக பறந்து சென்ற ரஃபேல் போர் விமானங்கள் விண்ணை நோக்கி சீறி பாய்ந்து அசத்தல். இந்த வரிகளுக்கு இணையான உங்கள் முன்னால் வந்த புயல் என்ற ரஃபால் விமானத்திற்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாமா சென்னை? As an aerial salute, there he goes. What a beauty into the sky. வானில் குட்டிக்கரணம் அடித்த சுகோய் ரக விமானங்கள். Up, making the aircraft stand on its tail. There you see 30 tons of machinery and 2 humans stationary in the sky. தேஜஸ் விமானங்களும் 3 முறை குட்டிக்கரணம் அடித்து அசத்தல். Executing the maximum rate turn. The pilot now spots an adversary and starts turning like a beast. Displaying its superior aerodynamics. 10 மீட்டர் இடைவெளிகளில் 5 சாரங் ஹெலிகாப்டர்கள் பறந்து அசத்தல். சென்னையைச் சேர்ந்த விமானிகளின் இயக்கத்தில் இதய வடிவில் பயணித்ததால் மெய்சிலிர்த்த மக்கள். Beautiful pulsating heart to the people of Chennai with love sarangs. My life is endless And there comes a Cupid number 5 from your left, piercing straight through the beautiful sarang heart. My life is endless. தேசிய கொடி வடிவில் மூவர்ண புகைகளை கக்கிய ஹாக் விமானங்கள் ஏ வடிவிலும் வட்டமாகவும் இதய வடிவிலும் அணிவகுத்ததால் பார்வையாளர்கள் உற்சாகம். வானில் பறந்தபடியே சென்னை மக்களுக்கு நன்றி தெரிவித்த ஹாக் விமானிகள்.
அற்புத சாகசங்களை நிகழ்த்தி அசத்தல். லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற சென்னை விமான சாகச கண்காட்சி. அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கண்டுகளித்த சாகச நிகழ்ச்சி என சாதனை. மெரினாவில் குவிந்த மக்களை சேட்டக் ஹெலிகாப்டரில் இருந்து படம் பிடித்த விமானிகள். சாதனை புத்தகத்தில் இடம்பெறச் செய்ய நடவடிக்கை. இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சி சிறப்பாக இருந்ததாக மக்கள் கருத்து. மிகுந்த உற்சாகம் அடைந்ததாக பேட்டி. மரீனா ஃபார்மேஷனில் பறக்கும் சுகாய் 30M நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. நிறைய க்ரௌட் இருந்துச்சு. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. Hats off to the entire team. இந்த மாதிரி ஒரு கண்காட்சி நம்ம இதுதான் நாங்க பாக்குற முதல் தடவை. இவங்க எல்லா வேரியண்டான ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே காட்டினாங்க. ஸோ செமையா இருந்தது. ஏர்ஃபோர்ஸ் தெரிக்க விட்டுட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சாங்க எல்லாமே. நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரோம். அந்த ஹார்ட் போட்டு அம்பு விட்டது நல்லா இருந்தது. இந்த ஷோ எப்பாவது ஒரு தடவை நடக்கிறதுனால சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு பயங்கரமா பார்த்தோம். அன்புள்ளா காட்சியா இருந்தது. அந்த 5 ஹெலிகாப்டர் 1 by 1 வரிசை அதே இதில் போது சிறப்பாக இருந்தது. ராமநாதபுரத்தில் விடிய விடிய பெய்த கனமழை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்குள் நீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மதுரவாயலில் ஒப்பந்ததாரரிடம் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட விவகாரம். திமுகவிலிருந்து கவுன்சிலர் ஸ்டாலின் நீக்கம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து அதிகரிப்பு. மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் ஆர்ப்பரிக்கும் நீர். கன்னியாகுமரி மாவட்டம் திப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அதிக அளவில் கொட்டிய அருவி தண்ணீரில் குளித்து மகிழ்ச்சி. மயிலாடுதுறையில் விதிகளை மீறி செயல்பட்டதாக புகார். 4 பட்டாசு ஆலைகளுக்கு வெடிபொருட்களை தயாரிக்க தடை விதித்த மாவட்ட ஆட்சியர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விமானப்படையினுடைய வான் சாகச நிகழ்ச்சியை காண ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது கூடுதலாக மெட்ரோ ரயில்கள் இயக்குவது தொடர்பான அறிவிப்பு என்பதையும் வெளியாகி இருக்கிறது. 3.5 நிமிட இடைவெளியில் சென்னை வண்ணாரப்பேட்டை முதல் டிஎம்எஸ் இடையிலே மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலதிக விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் வினோத் கண்ணன். வினோத், தற்போது ஏராளமானோர் மெட்ரோ ரயிலில் பயணிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். 3.5 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளுக்கு போதுமான ரயில்கள் இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நாம் தற்போது சென்னை அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் அந்த விமான சாகச நிகழ்ச்சி முடிந்த பின்பே, அது முடிவதற்கு முன்னதாகவே அங்கிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் இந்த மெட்ரோ ரயிலில் பயணிப்பதற்காக இந்த பகுதிக்கு வருகை கொண்டிருந்தனர். அந்த பகுதியில் அதிக அளவு மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றன. நாம் பார்த்து கொண்டோம் இந்த காட்சி தான் இந்த அரசினர் மெட்ரோ ரயில் நிலையம். இந்த பகுதியில் ஏராளமான மக்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் உள்ளே வந்து அதிக அளவு மக்களை விடாமல் அதிக குறிப்பிட்ட அளவு மட்டுமே மக்களை விட்டுவிட்டு தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தி விடுகின்றனர். காரணம் என்னவென்றால், ஒரு மெட்ரோ ரயிலில் ஒரே முறை 2300 பயணிகள் மட்டுமே இந்த பயணம் மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் 3.5 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் இந்த பகுதியில் இன்று கூடுதலாக இயக்கப்படுகின்றன. காரணம், இந்த மெட்ரோ ரயிலில் அதிக அளவு மக்கள் பயணிப்பதால் இன்று 3.5 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் என நிர்வாகம் அறிவித்து
தற்போது இந்த மெட்ரோ ரயிலை இயக்கி கொண்டிருக்கின்றன. இது குறித்து இந்த மக்களிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம். இப்போ அந்த விமான சாகச நிகழ்ச்சி எப்படி இருந்தது? வந்திருக்கிற மெட்ரோ ரயில் கிடைச்சதா? ஷோ பற்றி சொன்னால் நல்லா இருந்தது. பட் வந்து 1 வீக்காக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. 1 வீக்காக தெரியும் எவ்வளோ க்ரௌடு வருவாங்க. ஆஸ் யூஷுவல் சண்டே வேறு வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கு நேரில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. கவர்மெண்ட்டு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கலாம். மெட்ரோ பிளாக்டு, நார்மல் லோக்கல் ட்ரெயின் பிளாக், பறக்கும் ட்ரெயின் பிளாக் எல்லாமே பிளாக்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம். குழந்தைங்க வச்சுட்டு பெரியவங்க எல்லாருமே வராங்க. ஒன்றுமே பண்ண முடியல, நகரவே முடியல. அந்த அளவுக்கு கூட்டம். நிறைய பேர் மயக்கம் போட்டு கூட விழுந்துட்டாங்க. இவங்களுக்கு தெரியும் இல்லையா கவர்மெண்ட்க்கு ஒன் வீக்காக நடக்குது சொல்லிட்டு. விஐபிஸ்க்கோ மட்டும் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அங்கங்கே பிளாக் பண்ணிடுறாங்க. போகிறதுக்கே சுத்தமாக வசதி இல்லை. நடந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எல்லாருமே நடந்து தான் போயிட்டு இருக்கோம். இது மாதிரி பண்ணால் என்ன இருக்கும்? அப்போ பணம் இருக்கவங்க மட்டும் போகலாம், ஏழைங்களாம் வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து தான் போகணுமா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. மேலிடத்தில் தானே இருக்காங்க. ரொம்ப பாருங்க எவ்வளோ பேர் பாருங்க. உள்ளே அலோவ் பண்ணலங்க, அந்த அளவுக்கு இருக்கு கூட்டம். உள்ள போகவே முடியல. போல மூச்சு திணறுது. மெட்ரோன்றாங்க, மெட்ரோலயே மூச்சு திணறுது. லோக்கல் ட்ரெயினில் எப்படி போக முடியும்? எல்லாம் தொங்கிட்டு வராங்க. விழுந்து எதனா ஒன்னாச்சுன்னா இவங்க பதில் சொல்லுவாங்களா? பொறுப்பாகுமா? எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. குழந்தை வெயில வச்சுட்டு ஆட்டோ கூட புக் ஆக மாட்டேது. எப்படி போறது? 2 hours 3 hours இங்கே நின்றுட்டு இருக்கோம். நாங்க எப்படி போக முடியும்? உண்மையாலுமே சொல்ல இந்த கவர்மெண்ட் ரொம்ப வஸ்ட் கவர்மெண்ட். இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சண்டே அதுவும் எல்லாரும் பசங்களாம் லீவ்ல இருக்காங்க. யோசிச்சு பண்ணிருக்கலாம், பண்ண நல்லா பண்ணிருக்கலாம். பட் எதுவுமே பண்ணல. விமானப்படையின் வான் சாகசத்தை காண ஏராளமானோர் குவிந்ததால் தற்போது பல்வேறு முக்கிய சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை காமராஜர் சாலை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். தற்போது காமராஜர் சாலை உள்ளிட்ட முக்கிய சந்திப்பு சாலைகள் என்பது எந்த அளவுக்கு தற்போது மக்களால் நிரம்பி இருக்கிறது? போக்குவரத்துக்கான வசதிகள் என்பது அங்கு எந்த அளவுக்கு இருக்கு? அவர்கள் திரும்பி செல்வதற்கு விவரங்கள். மெரினா கடற்கரையில் நடைபெற்ற அந்த வான் சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரைக்கு வந்திருந்த நிலையில நிகழ்ச்சி முடிந்த பிறகு தற்பொழுது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது. சாலையில நடந்து செல்ல முடியாத அளவிற்கு கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதாவது பேரிகார்டுகளை அமைத்து தனித்தனியாக தான் காவல்துறை வந்து பொதுமக்கள் அனுப்புறாங்க. அதாவது கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதை அடுத்து ஒரு கூட்டம் கலந்து சென்ற பின்னர் தான் அடுத்த நபர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள் வெளியே செல்வதற்கு. அதே போல மெரினா கடற்கரைக்கு வெளியே செல்வது எண்ணிக்கையை போல உள்ளே செல்பவருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. ஒரு சரியான அதாவது போக்குவரத்து வசதியோ ரயில் வசதியோ சரியான நேரத்தில் கிடைக்காமல் மக்கள் அவதி பெறக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்த 1 மணி நேரத்துக்கு பின்னரும் இந்த கூட்ட நெரிசலை பார்க்க முடியுது. நம்ம இருக்கக்கூடிய இந்த சேப்பாக்க சாலையில நடந்து செல்ல முடியாத அளவிற்கு இந்த கூட்ட நெரிசலானது இருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து கேட்கலாம். ஷோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இது கூட்டம் எப்படி இருக்கு? மற்ற வசதிகள்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. எல்லாரும் ஷோ எப்படி இருந்துச்சு? கூட்டம் எப்படி இருக்கு? ஷோலாம் நல்லா தானே இருந்தது. கூட்டம் தானே பயங்கரமா இருந்தது. ஆனால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இதுவே இல்லையா? காத்து இல்லை, வசதி இல்லை, எதுவுமே இல்லை. வெயிலுக்கு அதிகமாக வச்சதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷோ சூப்பராக இருந்துச்சு. வெயில் கடுமையான வெயில பார்க்க முடியல. மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்கு, எதுவுமே பண்ண முடியல. கொஞ்சம் மாற்றுப்பாதையை விட நல்லா வந்திருக்கும். அதாவது கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. அதாவது நடந்து செல்ல முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் இருக்கிறது. கூட்டத்தை பார்க்கலாம். அதாவது ஆக்சுவலாக நாங்கள் வேளச்சேரி ஸ்டேஷன் போயிட்டோம். அங்கேயே போயிட்டு ஃபுல் டிராஃபிக், போகிற வழியிலும் டிராஃபிக்கு, ஸ்டேஷன்லேயும் ஏற முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து திருவான்மியூர், சென்ட் தாமஸ் மவுண்ட் எல்லா பக்கமே வந்து டிராஃபிக் தான் இருக்குது. போலீஸும் இங்கே ரொம்ப குறைவு. குழந்தை எடுத்தவங்கெல்லாம் யாருமே வந்து வச்சு கூட்டிகிட்டே வர முடியல. ரொம்ப ரஷ்ஷுங்க. நிறைய மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ போலீஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்துருக்கணும். ஆர்கனைஸ்டா இல்லை. குழந்தைகளும் ப்ராப்பரான க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாங்க. ரொம்ப ஒஸ்டான ஈவெண்ட் இது. ஈவெண்ட் நல்லா பண்ணிட்டாங்க. ஃபிளைட் அதெல்லாம் பார்க்க வந்து
ஜனங்களுக்கு உண்மையாலுமே அதிருப்தி தான் இருந்திருக்கும் கவர்மெண்ட் மேல. எப்பவுமே நல்லா பண்ற கவர்மெண்ட் இந்த தடவை நல்லா பண்ணல. கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதை எடுத்து ஒரு சரியான ஏற்பாடு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் தரப்புல வைக்கிறாங்க. அதாவது போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும், போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதாக இருக்கட்டும், அதாவது அளவுக்கு அதிகமான கூட்டம் இந்த பகல் நேரத்தில் மெரினா கடற்கரை என்பதால், அதாவது குடும்பமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்க இருந்து போலீஸ் பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. சுத்தமா அதுக்கு ஏத்த மாதிரி பாதுகாப்பு எதுவுமே இல்ல. குழந்தைங்க முதல் கொண்டு எதுவுமே இல்லாம தண்ணி வசதி கூட இல்லாம இருக்கிறோம். 5 கிலோமீட்டருக்கு தண்ணியே இல்ல. 5 கிலோமீட்டருக்கு நிறைய சின்ன குழந்தைங்க மிஸ் ஆகி போலீஸ்ல இருக்காங்க. அப்பா அம்மா யாருமே அழுதுட்டு இருக்காங்க. குழந்தைங்களாம் ரொம்ப ஒஸ்ட். கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதையொட்டி இது போன்ற சில பிரச்சனைகளை மக்கள் சந்திப்பதாக தொடர்ந்து தெரிவித்து வர்றாங்க. கூட்டம் அதிகரித்து, அதாவது ஒருபுறம் மெரினா கடற்கரையிலிருந்து வெளியே செல்லக்கூடிய மக்கள், ஒருபுறம் உள்ளே செல்வதற்கும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதையொட்டி தற்பொழுது மக்கள் அவதி பெறக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. விமானப்படையினுடைய வான் சாகச நிகழ்ச்சியை கண்டுகளித்த மக்கள் அது தொடர்பான கருத்துக்களை நியூஸ் 18 தொலைக்காட்சியிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அதனை தற்போது பார்க்கலாம். பெரிய ஒரு சந்தோஷமான, தமிழ்நாட்டுக்கு சந்தோஷமான ஒரு இதுதான் இது. அதனால முடிஞ்சா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்தணும் என்று தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சரை கேட்டுக்கிறோம்.